வணக்கம் ஐஸ்வர்யம் நேயர்களே. இன்று பஞ்சாங்க படனம். பஞ்சாங்க படனம் என்று சொன்னால் பஞ்சாங்கம் வாசிப்பது என்று பொருள். அந்த காலம் தொட்டு தொன்று பாரத நாட்டின் கலாச்சாரப்படி இந்து மக்கள் பல கோயில்களில் அனைத்து கோயில்களிலும் பஞ்சாங்கம் வாசிப்பார்கள். அதற்கு பெயர் பஞ்சாங்க படனம் என்று பெயர். அந்த பஞ்சாங்கத்தை ஏன் வாசிக்கிறார் என்று சொன்னால், பஞ்சாங்கம் என்றால் என்ன? பொதுவாக பஞ்சாங்கம் என்பது 5 அங்கம். 5 அங்கம் என்றால் திதி, நட்சத்திரம், வாரம், கரணம், யோகம். இந்த 5 அங்கங்களை மொத்தமாக சேர்த்து வைப்பதுதான் பஞ்சாங்கம் என்று பெயர். இதை நமது முன்னோர்கள் ரொம்ப அபூர்வமாக ஞான மார்க்கமாக எந்த விதமான உபகரணமும் இன்றி பல 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 ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கி வைத்தார்கள். இந்த பஞ்சாங்கத்தை வைத்தான் தற்பொழுது எந்த காரியமும், எந்த விஷயங்களும், எந்த நல்ல காரியம், எந்த கெட்ட காரியமும் எதா இருந்தாலும் பஞ்சாங்கத்தை வைத்தான் நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு தற்பொழுது முன்னுக்கு வந்துவிட்டோம். இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோயிலும் வாசிப்பதன் விசேஷம் என்னவென்று சொன்னால், பஞ்சாங்கம் என்பது 5 அங்கத்தில் திதியை சொன்னால் ஆயுள் விருத்தி அடையும், கரணத்தை சொன்னால் உடல் ரோகம் தீரும், நட்சத்திரத்தை சொன்னால் மனதில் அமைதி உண்டாகும், யோகத்தை சொன்னால் மனிதனுக்கு அதிக யோகம் உண்டாகும். இதுபோல் 5 அங்கங்களுக்கு 5 விதமான விஷயத்தை கூறி அந்த 5 விஷயங்கள் மூலமாக மனிதனுக்கு உற்சாகத்தை உண்டு பண்ணார்கள். அது உண்மை. ஆகவேதான் இந்த சித்திரை மாத பிறப்பன்று அனைத்து கோயிலும் பஞ்சாங்கம் வாசிப்பார்கள். சில முக்கியமான கோயில்கள், ஸ்ரீரங்கம் போன்ற முக்கியமான கோயில்கள் தினசரி காலை பஞ்சாங்கம் வாசிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. இந்த பஞ்சாங்கத்தை வாசிப்பதனால் பொதுவான விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய ஆயுள் விருத்தி அடையும். ஆகவே இந்த பஞ்சாங்கத்தை முதலாக அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கோவிலில் அமர்ந்து அனைவரும் அந்த பஞ்சாங்கத்தை கேட்பார்கள். இதை விட முக்கியமான விஷயம், அந்த அந்த தமிழ் வருட பிறப்பன்று பஞ்சாங்கத்தை மொத்தமாக வாங்கி அந்த பஞ்சாங்கத்தை அனைவருக்கும் தானமாக தங்களால் முடிந்த 100 பஞ்சாங்கம், 200 பஞ்சாங்கம், 10 பஞ்சாங்கம் வாங்கி கூட தனக்கு தெரிந்தவர்களுக்கு தானமாக கொடுப்பார்கள். திதி, நட்சத்திரம், வாரம், கரணம் இவற்றை வைத்து அமைக்கக்கூடிய அந்த பஞ்சாங்கத்தின் பலனை கேட்பது, அந்த சித்திரை மாத பிறப்பன்று கேட்பது மிகவும் விசேஷம். இந்த பஞ்சாங்கத்துடைய பலனை படிக்கும் பொழுது அதனால் கேட்பவர்களும் அந்த பலனை தெரிந்து கொள்பவர்களும் மிக 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 ஆயுள் விருத்தி அடைகிறார்கள். நல்ல விஷயங்களை காதில் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. அந்த வருடம் அவர்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறது. வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அவர்கள் எதிர்த்து கொள்கிறார்கள் என்பது முக்கியமான நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இந்த வருஷம் வரக்கூடிய வருஷம் கேவிளம்பி வருஷம் என்று பெயர். கேவிளம்பி என்று சொன்னால் அனைத்தும் எதிர்த்து மனிதன் உற்சாகம் அடையக்கூடிய வருடம் என்றே சொல்லலாம். இந்த வருடம் எப்பொழுது பிறக்கிறார்? சித்திரை மாதம், துர்முகி வருஷம், பங்குனி மாதம் 31ஆம் தேதி. சித்திரை வருஷ பிறப்பு. ஆனால் பங்குனி 31ஆம் தேதி காலை 2:04 பிறக்கிறது. அந்த 2:04 சூரியோதய நாளில் 57 அளவில் கேவிளம்பி வருடம் பிறக்கிறது. இந்த கேவிளம்பி வருடத்தில் ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த வருடம் அதிக அளவுக்கு அதிகமான மழை பெய்து சுபிட்சத்தை உண்டாக்கும். விவசாயத்துக்கு தேவையான அளவு நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும். விவசாயிகள் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தை இந்த வருஷம் இறுதிக்குள் உண்டு பண்ணி விடுவார். இந்த வருஷத்துக்கு பாதிக்கு மேல் உண்டு பண்ணி விடுவார். இந்த வருஷம் ஒவ்வொரு ராசிக்கு பொதுவான பலன் என்னன்னு கேட்டா, மீனத்துல எப்பவும் போல சுக்கிரன் இருக்கார், உச்சமா இருக்கார். இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து உச்சமா இருக்கார். அந்த சுக்கிரன் ஆரம்பிக்கிற போது உச்சமா இருக்கார். சூரியன் சித்திரை மாசம் உச்சம் தான். கேவிளம்பி வருஷத்துல சூரியன் உச்சமா தான் இருப்பார். அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ரிஷபத்துல செவ்வாய் இருக்கார். அடுத்தாப்புல உள்ள கிரகங்கள் கேது வந்துடுறார். ராகு, சனி 10ல வந்துடுறார். மேஷராசி என்பவர்களுக்கு, திருமணமாகாத மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும். சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை உண்டாக்கும். வியாபாரிகள் பெருத்த லாபத்தை அடைவார்கள். மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நிலைமையில் அவர்கள் உயர்வான ஒரு பதவியை அடையக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும். கவலை கொள்ள வேண்டாம். ஆகவே மேஷராசி என்பவர்களுக்கு இந்த கேவிளம்பி வருடம் ஒரு நல்ல திருப்பு முனையை தரும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ரிஷபராசியை பொறுத்த மட்டில் சுக்கிரன் உச்சத்தில் வருவதால், அந்த ராசியாதிபதியாக இருப்பதால் ரிஷபராசிக்கு ஒரு ஏற்றமிகு காலமே.
குழந்தைகள் கல்வியில் மேன்மை அடைவார்கள். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். சிலருக்கு இடப்பெயர்ச்சி உண்டாகக்கூடிய யோகங்கள் உண்டாகும். சிலருக்கு புதிய வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். புதிய வீடு வாசல் கட்டக்கூடிய யோகங்கள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு இது ஒரு ஏற்றமிகு காலம். அரசியல்வாதிகளுக்கு சிறிய சிறிய திருப்புகள் உண்டாகி அதன் மூலம் லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகத்தை உண்டு பண்ணும். மொத்தத்தில் இந்த வருடம் கேவலம்பி வருடம் ரிஷபராசிக்கு ஒரு சிறப்பான வருடமே. மிதுனராசி அன்பர்களே, இந்த கேபிளம்பி ஆண்டு கிரக நிலைகள் உங்களுக்கு ஓரளவு சாதகமான நிலையில் தான் உள்ளது. எப்படி என்றால், சனி 7ல் இருக்கிறார். 7ல் கூடிய சனி கோதண்ட சனியாக இருப்பதால் நேர் பார்வையில் அற்புதமான யோகத்தை கொடுத்தாலும் வியாபாரிகளுக்கு சிறிது ஏற்ற இறக்கத்தையே கொடுப்பார். ஏனென்று சொன்னால் குருவினுடைய அமைப்பு சரியில்லை. குரு அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். அர்த்தாஷ்டம குருவிடம் நாளில் குரு. அந்த குருவானவர் இந்த வருடத்தில் செப்டம்பர் மாதத்திற்கு மேல் குருவானவர் மாறும் பொழுது ஒரு யோகமான ஒரு நல்ல நிலையை கொடுத்து விடுவார். அதனால் கவலை கொள்ள வேண்டாம். குழந்தைகளுக்கு கல்வி நிலையில் சற்று மந்தமான நிலை ஏற்பட்டாலும் குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு சிறப்பான சூழ்நிலையை உண்டாக்கும். மற்றபடி திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். கணவன் மனைவி உறவு மேம்படும். வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தில் மேன்மை அடைவார்கள். தொழிலாளர்கள் நல்ல லாபம் அடைவார்கள். விவசாயிகள் நல்ல லாபம் பெறுவார்கள். 60% நன்மையை பெறக்கூடிய வருடம் இந்த கேவலம்பி வருடம். கடகராசி அன்பர்களே, ஏற்கனவே உங்களுடைய ஜாதக பிரகாரம் சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்தில் கூடிய சனி நல்ல சனியாக இருந்தாலும் பலன்களை ஏற்ற இறக்கத்துடன் போராட்டங்களுடன் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் சிரமமான உறுதியான பலன்கள் குரு பயிற்சி 6வது மாதத்தன்று கொடுக்க ஆரம்பித்து விடுவார். கேவலம்பி வருடம் ஒரு நல்ல வருடம் என்றே வைத்துக் கொள்ளலாம். ஒரு சரியான திருப்பு முனை வியாபாரிகளுக்கு கேவலம்பி வருடம் கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கூடி வரும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை பலப்படும். சிலருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து கடகராசி அன்பர்கள் இந்த கேவலம்பி வருடத்தில் உறுதியான ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்வார்கள் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை. சிம்மராசி அன்பர்களே, 5ல் சனி, உச்சமான சுக்கிரன், குரு பார்வை இருந்தாலும் சூரியன் உச்சத்தில் இந்த கேவலம்பி வருஷம் உண்டாகும் பொழுது இதனுடைய அமைப்பானது என்ன செய்யும் என்றால், ஓரளவு மனதில் சஞ்சலம் உண்டாண்டாலும் அர்த்தாஷ்டம சனியின் காலம் விலகிவிட்டதால் ஓரளவு சிறிது முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் உள்ளவர்களுக்கு சிறிது முன்னேற்றங்களை படிப்படியாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே குரு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் சிம்மராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செல்லும் போது நல்ல பலன்களை உண்டாக்குவார். அந்த குரு பயிற்சியானது ஜூன் மாதத்திற்கு பிறகு வருவதால் அந்த ஜூன் மாதத்திற்கு பின்னால் வரக்கூடிய குரு பயிற்சியின் போது இவர்களுக்கு வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும், விவசாயிகளுக்கு சிறந்த முன்னேற்றமும், தொழிலாளருக்கு வாழ்வில் சிறந்த உயர்வான ஒரு முன்னேற்றம் உண்டாகும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. சிம்மராசியை பொறுத்தமட்டில் சிறிது ஏற்ற இறக்கம் இருந்தாலும் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல நிலைமை அடைவார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. 70% லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு 4ல் சனி என்பது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனியின் பிடியுள்ள நீங்கள் ஜென்மகுருவினுடைய பிடியிலும் இருக்கிறீர்கள். ஜென்மகுரு என்பதை தமிழில் விருத்தங்களில் சொல்வார்கள். ஜென்மகுரு சீதை சிறையிலே ராமன் வனவாசம் என்று. இதில் அலைச்சல்கள் அதிகத்தை உண்டாக்கும், அதிக அளவு அலைச்சல் உண்டாக்கும். தவிர வியாபாரத்தில் சிறிது ஏற்ற இறக்க நிலை ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில் உள்ளவர்களுக்கு சிறிது மந்தமான நிலைமையை உண்டாக்கும். கல்வியில் குழந்தைகளுக்கு படிப்பில் சிறிது மந்தமான நிலைமை உண்டாக்கும். ஆனால் இந்த குருவானது 2ஆம் இடமான துலாத்திற்கு சுக்கரனுக்கு சொல்லும் போது உச்சமான சுக்கரனாக இருந்தக்கூடிய வருடத்தில் இந்த வருடம் பிறந்திருப்பதனால் இவர்கள் அனைவரும் சிறந்து விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த பருவ காலத்தில் வரக்கூடிய மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைவார்கள். அதே நேரத்தில் அந்த குருவானவர் 2ஆம் இடத்துக்கு வரும்போது வியாபாரத்தில் ஒரு சிறந்த ஒரு உன்னதமான முன்னேற்றத்தை அடைவார் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. துளாராசி அன்பர்களே, துளாராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் அள்ளித்தரக்கூடிய காலம் என்று ஏற்கனவே நான் பல தடவை கூறியிருக்கிறேன்.
ஏனென்றால் இந்த வருடம் சுக்கிர பகவான் உச்சத்திலும் சூரியன் உச்சத்திலும் சனி பகவான் நாளிலும் இருந்து ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு தோன்றக்கூடிய காலம் உண்டு. இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் உடல்நலத்தில் பலருக்கு ஏற்பட்ட வியாதிகள் கண்டிப்பாக படிப்படியாக சீர்டையும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும், படிப்படியாக முன்னேற்றம் உண்டாகும். குருவின் பெயர்ச்சி, குருவின் சஞ்சாரத்தினால் குரு ஜென்மத்திற்கு 6வது மாதம் வந்தாலும் ஜென்ம குருவானவர் சிறப்பான பலனை துலா ராசிக்கு தருவார். ஏனென்றால் சிறப்பான பலனை ஏன் தருவார் என்றால், குரு வரக்கூடிய இடமானது துலா ராசிக்கு சுபனுடைய வீடு, சுக்கரனுடைய வீடு. சுக்கரனும் உச்சத்தில் இருந்து சூரியனும் உச்சத்தில் இருந்து அந்த ஆண்டு பிறந்திருப்பதால் இந்த கேவிளம்பி ஆண்டானது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். வியாபாரிகளுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் உண்டாக்கும், தொழிலாளிகளுக்கு ஒரு சிறப்பான வியாபாரத்தை உண்டாக்கும். படிப்பில் மந்தனில் இருந்த மாணவர்களுக்கு உயர்ந்த நிலை உண்டாகி உயர்ந்த நிலை அடைவார்கள். இந்த வருடம் அதிகமான 70% பலனை பெறக்கூடிய துளாராசி அன்பர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, பலவிதமான சிரமங்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருந்தாலும் இந்த வருடம் சனி பகவான் 2ல் வந்தது ஒரு பெரிய ஒரு தேக்க நிலை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. வியாபாரிகளுக்கு தேக்க நிலை மாறும். கேவிளம்பி வருடத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருந்து அந்த உச்சத்தில் இருந்த சுக்கிரன் சூரியனும் 6ஆம் இடத்தில் சந்திருப்பதால் உடல்நிலையை சீரடையும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் படிப்படியாக சீரடைவதை விட குரு பகவான் துலாத்திற்கு வரும்பொழுது அந்த துலாத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வையானது ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது ஜீவன பலம் அதிகரிக்கும். தொழிலாளர்களுக்கு நன்மை உண்டாகும், விவசாயிகளுக்கு நன்மை உண்டாகும். வியாபாரத்திலும் மற்றபடி தொழில் செய்வர்களும் படிப்படியான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, ஜென்மச்சனி இருந்த போதும் இந்த கேவிளம்பி வருடத்தில் அதே உங்களது ராசிநாதனுடைய 4ஆம் இடத்திலான மீன ராசியில் சுபருடைய வீட்டில் சுக்கிரன் உச்சமும் 5ஆம் இடத்தில் சூரியனும் இருப்பதனால் சிறிது அலைச்சல்கள், தொழிலில் சிறிது மந்த நிலைகள், சிறிது கஷ்டமான சூழல் உண்டானாலும் இந்த நிலை படிப்படியாக மாற வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ஜென்மச்சனியின் பிடி கோதண்ட சனியாக இருப்பதால் அந்த பிடியினால் சில அலைச்சல் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் உண்டு. ஆனால் குரு துலாத்திற்கு வரும்பொழுது அந்த துலாத்திலிருந்து 5ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவதனால் இவர்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் உண்டு. வியாபாரிகளுக்கும் ஒரு நல்ல நிலைமை உண்டு. இருந்தாலும் முதல் 6 மாதங்கள் சிறிது கஷ்ட நிலையை உண்டு பண்ணுவார்கள். பணநிலையில் பணத்தில் மிகவும் தேக்கமான நிலைமை உண்டாகும். மனதளவில் சிறிது கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சிறிது சிறிதாக படிப்படியாக விலகும். வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை அடைவார்கள். ஒரு பொதுவாக ஒரு 55% நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். மகர ராசி அன்பர்களே, 7ஆம் ஆண்டு சனியின் ஆரம்பம். ஆனால் சனி பகவானுடைய சொந்த வீடான மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் ஆண்டு சனி என்பது சிறப்பான ஒரு உயர்வே. இது ஒரு உயர்வான காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய காலம். 7.5 சனி வந்தாலும் சனி பகவான் சொந்த வீட்டுக்கு உரியவரானதால் 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு விரைய சனி கிடையாது. அவர் யோகத்தையே அள்ளித்தரக்கூடிய மிகவும் சிறந்த சனி ஆவார். தவிர துலாத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பார்வை 2ஆம் இடத்துக்கு, சந்திரத்திற்கு 2ஆம் இடத்துக்கு வருவதனால் குரு பகவான் பார்வை சிறப்பாக இருப்பதால் தொழில்துறையிலுக்குள் முன்னேற்றம் அடைவார்கள். உத்தியோகத்துறையிலுக்குள் சிறந்த அருமையான பலனை அடைவார்கள். வியாபாரிகள் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வார்கள். அவர்கள் படிப்படியாக முன்னுக்கு வருவார்கள். 7ஆம் ஆண்டு சனியின் மூலமாக நல்ல பலனையே அடையக்கூடியவர்கள் மகராசினியர்கள். அதனால் 7ஆம் ஆண்டு சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 70% நல்ல விதமான முன்னேற்றத்தை கைவிளம்பி வருடத்தில் அடையக்கூடிய வாய்ப்பை அடைவார்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல பலனை வாரி வழங்குவார் என்று நான் சொல்லியிருந்தாலும் இந்த கேவிளம்பி வருடத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய சுக்கிரன் குடும்ப வாழ்வில் ஒரு சுகமான ஒரு மாற்றத்தை உண்டுவார்கள். பண வரவு எதிர்பாராதமாக அமையும். பலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகம் வரும். சிலருக்கு குழந்தைகள் மூலமாக வருமானம் கூடும். சிலருக்கு பெரிய குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் படிப்பில் அக்கறை காட்டி உயர் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று அதன் மூலம் வேலை வாய்ப்பினை அடைந்து நல்ல வாழ்க்கை அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழிலாளிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். விவசாயிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும்.
கும்பராசியை பொறுத்தவற்றில் 2ஆம் இடத்தில் உள்ள சனியும் சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் உள்ள சூரியனும் ஒரு சிறப்பான பலனையை அள்ளி கொடுப்பார் என்பதால் எந்த விதமான கஷ்டமும் பட மாட்டார்கள். ஒரு 75% சிறப்பான பலனை அடையக்கூடிய கேவலம்பி வருடம் அமையும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசியில் சுக்கிரனும் 2ஆம் இடத்தில் சூரியனும் குரு பகவான் 7லும் 8ஆம் இடத்திலும் வரக்கூடிய கேது பகவானால் இந்த வருட கேவலம்பி வருடம் உருவாகிறது. இந்த கேவலம்பி வருஷத்தில் ஜீவனஸ்தானத்தில் சனி வரும் வந்ததினால் ஜீவன பங்கம் ஏற்படுமோ என்ற கவலைப்பட வேண்டாம். ஜீவனஸ்தானத்தில் சனி வந்தாலும் 10ஆம் இடத்தில் சனி, கேவலம்பி வருடத்தில் வந்த அந்த சனியானவர் 2ஆம் இடத்தில் உள்ள சூரியபான் உச்சத்தினால் தனவர்கள் கண்டிப்பாக கூடும். வியாபாரிகளுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழிலாளர்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த ஒரு சரளமான சூழ்நிலை மாறி ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாகும். மனதில் அமைதி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். குடும்பம் ஒற்றுமையடையும். ஒரு 75% நல்ல பலனை பெறக்கூடிய வருடமாக கேவலம்பி வருடம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை.